இன்றைய நீட்சிகள் அகற்றப்பட்டு நம் முன்னோர்கள் போராடி பெற்ற மக்களாட்சி நிலைத்திடவும் மாநில நலன் காக்கும் நல்லாட்சி அமைந்திடவும் இந்நன்னாளில் நம் நாடு போற்றும் உத்தமர்களை மனதில் நிறுத்தி உறுதியேற்போம். வாழிய பாரத மணித்திரு நாடு என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாட்டினுடைய 79வது சுதந்திர நல்வாழ்த்துக்களை நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில், அகிம்சை என்னும் அறப்போரால் ஆங்கிலேய ஆதிக்க அடக்குமுறையை எதிர்த்து போராடி வென்றிட்ட இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நம் தாய் திரு நாடு விடுதலை பெற போராடி தன் இன்னுயிர் நீத்த தியாக செம்மல்களை போற்றி வணங்கி நினைவு கூறுவதுடன் குடும்ப ஆட்சி என்னும் மன்னராட்சி தத்துவத்தின் இன்றைய நீட்சிகள் அகற்றப்பட்டு நம் முன்னோர்கள் போராடி பெற்ற மக்களாட்சி நிலைத்திடவும் மாநில நலன் காக்கும் நல்லாட்சி அமைந்திடவும் இந்நன்னாளில் நம் நாடு போற்றும் உத்தமர்களை மனதில் நிறுத்தி உறுதியேற்போம் என்றும் வாழிய பாரத மணித்திரு நாடு என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைவருக்கும், நாட்டு மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.